ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். வெல்கம் டு வெல் ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் ரைட்டிங் எழுதிட்டு ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு 5 வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஆன்லைனில் நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, அந்த ஆர்டிக்கல்ற தேவை உள்ளார்கள் நம்ம அது உங்கள்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் சொல்லுவோம். ஸோ எம்ப்ளாயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து ஆர்டிக்கல் எடுத்து அவங்க என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணுவாங்கங்கிற கான்செப்டை நீங்கள் முதல் விளங்கிக் கொள்ளணும். ஓகே, ஆன்லைனில் டைரக்டான ஒரு தேவை உள்ள நபரும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று வச்சுக்கிட்டு சேவிஸை ட்ராப் பண்ணுறாங்களும் இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்மார்ட்டான வே. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் எப்படி எழுதி கொடுக்க போகிறீங்கிறத பேஸாக வச்சுருக்குது. நான் சொல்ல போகிற இந்த 5 வெப்சைட்டும் ஒரு மிக்ஸ்டான ஒரு கன்செப்டில் உள்ள வெப்சைட்ஸ். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். லாஸ்ட் உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்டிக்கல் எழுதுகிற அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஓனாக எழுதுறத விட ஏஐ டூல்ஸே வந்துட்டு நம்ம அந்த ஏஐ டூல்ஸ் சம்மந்தமாக ஷேர் பண்ணுறோம் சோர்ஸை அதை செக் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டிக்கல் எழுதக்கூடிய அந்த ஏஐ டூல்ஸ் சம்மந்தமான ஒரு ரிவ்யூவாக போடுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுல என்னென்ன கன்செப்ட் உள்ள வெப்சைட்ஸ்கள் இருக்குது, அது என்னென்ன கன்செப்டில் ஆன்லைனில் ரியலாக நடக்குதுங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் பாருங்கள், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப் பொதுவாக நம்ம ரைட்டிங் ஜாப்னே எடுப்போம். இந்த ரைட்டிங் ஜாப்பில் வந்து முதலாவது ஃப்ரீலான்சர் ரைட்டிங் ஜாப். இது என்ன கன்செப்ட்னா, ஏதாவது ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் நீங்கள் ஃப்ரீலான்சர், ட்ரூலான்சர் அல்லது நீங்கள் அப்வொர்க், பீப்புள் பவர், குரூ, கேவொர்க், இப்படி எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதக்கூடிய knowledge உங்கள்கிட்ட இருக்கும்னா, அதை நீங்கள் இவங்களுக்கு அதோட யூசர்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ண போகிறீங்க. எப்படி ஆஃபர் பண்ண போகிறீங்கன்னா, என்னால் ஆர்டிக்கல் எழுதி தர இயலும், 100 வேர்ட் 500 1000 வேர்ட்ஸில் எழுதி தர இயலும், அதுக்கு இவ்வளோ எமௌண்ட் ஒன்று இருக்குது, அந்த எமௌண்ட்டை பே பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்க. அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எம்ப்ளாயீஸ் அதில் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸை தருவாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட கான்செப்ட் முடிஞ்சுது. ஓகே, ரைட். 2வது விஷயம் ரிமோட் ரைட்டிங் ஜாப். ஸோ ரிமோட் ரைட்டிங் ஜாப் அப்படிங்கிறது என்னென்னா, ஆன்லைனில் இருக்கிற ஆன்லைன் கம்பெனிஸ்ன்னு இல்லை, இந்த ஃபிசிக்கல் வைஸான கம்பெனிஸ், சிலது ஆன்லைன் கம்பெனிஸ் தான். ஸோ ஃபிசிக்கல் வைஸான கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ் வந்து தேவை. ஓகே, ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ் வந்து தேவை. ஸோ நீங்கள் யாருமே இருந்தால் எங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதி தாங்கன்னு சொல்லி ரிமோட் வைஸாக இது பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த ரிமோட் ஜாப் சைட்டு நான் போட்டிருக்கிற வீடியோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன், சிவி இதெல்லாம் இருக்கணும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, இதுதான் கான்செப்ட். அடுத்தது தான் வந்து நம்ம பார்க்க போகிறது சப்மிட் ஆர்டிகல்ஸ் டு பாப்புலர் வெப்சைட்ஸ் இன் மேகசின்ஸ். அதாவது நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலை வந்து பிரபல்யமான ஆன்லைன் வெப்சைட்ஸுகள். ஓகே, அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்க பே பண்ணுவாங்க. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுற இவ்வளவு தான் கான்செப்ட். கட்டாயம் வந்து நீங்கள் எல்லோரும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க. என்ன தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாலும் மெயினான சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். முதலாவது வந்து உங்களோட ஆர்டிக்கல் எஸ்சிஓ ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டிக்கல் போட்டதும் அந்த ஆர்டிக்கல் வியூஸ் போக போக உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து என்னோட கிளாஸில் இருக்கிறார்கள் வேலையாகவே செய்கிறாங்க. ஸோ அப்படி கான்செப்ட். 2வது என்னென்னு சொன்னால், அப்படி ஆல்ரெடி ஃபேமஸ். இப்போ நம்ம பிகினர்ஸ் தானே, நம்மளோட வெப்சைட்டில் அந்த ஆர்டிக்கலை போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்ம் எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படியான வெப்சைட்டுகளும் உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணால் அது எக்ஸப்ட் பண்ணப்பட்ட அவங்களோட க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதில் சில கம்பெனிஸுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒர்க் ஆகும், சில நாட்டுக்கு ஒர்க் ஆகும், சில நாட்டுக்கு ஒர்க் ஆகாது. அதில் நான் சொல்கிறதுல எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள், அதை ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். இந்த விபிஎன் போட்டு ட்ரை பண்ணுறது அப்படியெல்லாம் தயவு செய்து செய்ய வேணாம். லீகலாக இந்த ஒர்க்கை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இது ஹெல்ப் பண்ணுமா. எந்த ஒரு பிளாக் ஹெட் மெத்தட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, ரைட். ஸோ அது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். இது ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். நீங்கள் சப்மிட் பண்ணதும் அவங்க எக்ஸப்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பே பண்ணப்படும். அந்த எக்ஸப்ட் பண்ணுறது அது 100% எங்களால் சொல்லிடாது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்கள் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணிட்டு வரோம். இங்கே பாருங்கள், 7000 இது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிறவர் வந்து
ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள நான் நிறைய ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த குரூப்பை இந்த சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோவுக்கு ஏர்ன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கட்டார், துபாய், இந்தியா இப்படியான கண்ட்ரி, சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறாக்கள் ஏர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. சர்வே கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் மொபைலை மட்டுமே வச்சுட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற அப்படின்னு ஒரு சொல்லி இது பண்ணாங்க. டாஸ்கில் எங்களுக்கு 2000க்கு 200க்கு இருந்து அவங்களுக்கு 400க்கு இருக்கும். ஸோ இப்படி ஃபாரினில் இருக்கிறாக்களுக்குரிய நல்ல சைட்ஸ். ஸோ இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ண ப்ரூஃப்ஸ் இருக்குது ஃபாரினில். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்களும் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணிருக்கிறேன். அவங்களும் வந்து அவங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இவர் செகண்ட் ப்ரூஃப் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கிறாரு. அடுத்த 8வது ஏர்னிங்ஸ், 10வது ஏர்னிங்ஸ் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஏர்னிங்ஸ்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இதில் ஒரு 2000க்கு மேலே ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த குரூப்பில் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அடுத்த வந்து பாடநிலை எவ்வாறான வேலைக்கு அனுப்பின அந்த கான்செப்ட் உள்ள வீடியோஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணிங்க. இங்கேயும் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். யூடியூப், குவாரா, லிங்க்டின், டிக்டாக், எக்ஸ், ஃபேஸ்புக். ஸோ செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜஸில் வந்து நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரால் வீடியோஸ் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு கன்செப்ட் உண்டு. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஓகே. இங்கே ஒர்க் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியணும். இங்கே ஜாப்ஸ் வந்து காப்பி பேஸ்ட்டாக இருக்கும், டைப்பிங் பண்ணுறதா இருக்கும், சோஷியல் மீடியா டாஸ்க்காக இருக்கும், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸாக இருக்கும், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ். இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் இங்கே இருக்குமா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கேயும் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம முதலாவது பார்க்க போகிற வெப்சைட் வந்து லிஸ்ட்வர்ஸ். ஓகே, லிஸ்ட்வர்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா இங்கே வந்து டாப் 10 சொல்லி லிஸ்ட்டாக வாரதா இதாக இருக்கணும். டாப் 10 லிஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்படி வர சைட்ஸ் அந்த ஆர்டிக்கலை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஒரு 18 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சைட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் ஆர்டிக்கல் சப்மிட் பண்ண 10 எவ்ரி ஃபேஷன், 10 அஸ்ட்ரோலஜிஸ், 10 டைம்ஸ், அதே மாதிரி 10 ப்ரிசிசியஸ், 10 எவ்ரி ஃபேஷன், 10 டைம்ஸ், 10 எல்லாமே 10 சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எழுதலாம். ஓகே, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ். டூல்ஸ் நான் சொல்லுவேன், ஆர்டிக்கல் ரைட்டிங் டூல்ஸ், எஸ்இஓ டூல்ஸ். அந்த டூல்ஸ்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு சொன்னால் அதுவே எழுதி தரும். ChatGPTல அது இந்த டிடெக்ட் பண்ணும், அதை இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும்னா ரைட் அண்ட் கெட் பெய்ட். இதில் நான் கான்செப்ட்டை சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று தானா, நீங்கள் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ இதில் பாருங்கள், அப்டேட் $100 ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து $100. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆர்டிக்கல், 30 ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணால் 30 ஆர்டிக்கலில் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணப்பட்டாலும் நீங்கள் இதாகிடலாம். ஓகே, ரைட். யூ வாண்ட் டு earn money online, லிஸ்ட்வர்ஸ் வாஸ் பில்ட் எஃபர்ட், ரீடர்ஸ் ஜஸ்ட் லைக் யூ, ரீடர்ஸ் who didn't experience, writers about decide. ஒரு ஸ்ட்ராங்கான இது. ஓகே, ரைட். இதில் வந்து we will pay you $100 for your effort. You don't need to be an expert. You just need to have an English equal that a native speaker, sense of humor. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கராக இருக்கணும், நேட்டிவ் இங்கிலீஷ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகேயா. ஓகே, ரைட். இதில் நீங்கள் என்ன எழுதணும்னா 10 items per list மினிமம் எழுதணும். யூ கேன் சென்ட் இட். அதை நான் சொல்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு போகும். வி வில் ரிப்ளை சே கிரேட், வி வில் பப்ளிஷ் அண்ட் சென்ட் யூ $10 பை பேபால். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், ஜஸ்ட் மேக் இட் ஒன். பேபாலில் அனுப்புவாங்க, பேபாலில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வி ரிப்ளை அண்ட் சே சாரி, இட்ஸ் ஷார்ட் ஆஃப் திங்ஸ் அவர் ரீடர்ஸ் வில் லவ் கிவன் த another short. Okay, just remember your list should be at least 1 to 2 paragraph per entry. இன்னொரு பராகிராஃபை என்ட்ரி, அதாவது ஏதாவது பிள்ளைன்னா என்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்களாம். இதுவே லிஸ்டிங் வந்து அமேசிங்காக இருந்தால் இது பண்ணலாமா. ஒன்லி வந்து அவங்க பேபாலில் தான் பே பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி ரூல்ஸாக, இந்த ரூல்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் இதான் ரூல்ஸ். த ரூல்ஸ் ஆர் ரியலி pretty simple as long as you list video. ஓகே, ரைட். டோன்ட் ஸ்டீல் அதர் பீப்புள், காப்பிரைட் இருக்கக்கூடாது. இஸ் 1 or 2 paragraphs per item.
ஓகே. ஒவ்வொரு ஐட்டத்திலயும் 1, 2 பாராகிராஃப்ஸ் இருக்கணுமா. வி ஆல்சோ யூ நீட் டு லிங்க் தேர் ஷோஸஸ் செக்ஷன் 7 ஒருத்தர் கைடன்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு இது ஒன்று அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மணி பே பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட ஓன் தானே. வி கேன் வெரிஃபை த ஃபேக்ட் வாட் யூ சேயிங். பிள்ளையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ரியல் ஃபேக்டை சொல்கிற மாதிரி இருக்கணும். இஃப் இட்ஸ் குட் இனஃப் டு பப்ளிஷ் பை அவர் ஸ்டாண்டர்ட் யூ கெட் $100 சிம்பிள் தட் இஸ் அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதில் அவங்க சம்மந்தமான விஷயம் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். பிக்சர் அண்ட் வீடியோலாம் தேவையில்லை. வென் யூ சென்ட் யுவர் லிஸ்ட் யூ டோன்ட் நீட் டு இன்க்ளூட் த இமேஜ் ஓ வீடியோ. நீங்கள் இந்த இது எழுதுறதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா சரி. ஆர்டிக்கலை மட்டும் அவர் டீம் எடிட்டர்ஸ் டஸ் கிரேட் ஜாப் செலெக்ஷன் டு பெஸ்ட் இமேஜ் கம்ப்ளிமெண்ட் யுவர் ரைட்டிங். ஹவெவர் இஃப் யூ ஆர் disparate to include some of your own supporting image. அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா அவங்கள்ட்ட இருக்கிற டீமே வந்து அதை பில்டப் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் இது பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. சில வேர்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக இது பண்ணுறாங்க. இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வேணும்னா நீங்கள் யூடியூப் URL அதில் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாமா. வி டோன்ட் ப்ராமிஸ் வில் யூஸ் தெம் பட் வி வில் டெஃபினெட்லி கன்சிடர் தெம். ஓகே. அவங்க நீங்கள் யூடியூப் லிங்கே அல்லது URL இன்க்ளூட் பண்ணுங்கள். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிலியேட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 100% இதை எக்ஸப்ட் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம், பட் நம்ம கன்சிடர் பார்ப்போம், நான் பார்த்து ஓகேன்னா அது இது பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஓகே. இதான் கன்செப்ட். இதில் சப்மிஷன் ஃபார்ம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இது பண்ணிடுங்க. ஒன் திங், இது என்ன பிரச்சனைனா இது US, UK, நியூசிலாந்து, கனடா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இதில் இருந்து மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ணலாமா. வேறு கண்ட்ரியில் உள்ள ஆட்களுக்கு வந்து இது சப்மிட் ஆகாது. ஓகே. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேயும் எகெயின் டேர்ம்ஸும் சொல்கிறாங்க. மஸ்ட் பி யுவர் ஓன் ஒர்க் லிஸ்ட் ஷுட் இன்க்ளூட் 10 ஐட்டம்ஸ் 1500 வேர்ட்லேருந்து 2000 வேர்ட்ஸுக்குள்ளே இருக்கணும். இன்க்ளூட் குவாலிட்டி, எடிட்டபிள் கண்டென்ட், வெரிஃபை ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி இது பண்ணணும். செக்ஷன் 7 சொல்லியிருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. மற்ற விஷயங்களை இதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், பேபால் இமெயில், உங்களோட பேர், அதே மாதிரி இங்கே டாப் லிஸ்ட்டில் ஹெட்டிங், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களோட இது அதே மாதிரி கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சரி. உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேனா இமெயிலுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஃபெஸ்ட்டுக்கு ரைட். ரெண்டாவது வெப்சைட் வந்து லாங் ரீட்ஸ். இதுவும் ஒரு ஃபேமஸ் வெப்சைட் தான். ஸோ இங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் லாங் ரீட்ஸ் அந்த பேர்லேயே பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு லாங்கான ஒரு சில இதுகளை வந்து இங்கே ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டோரிஸ், மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை ரீட் பண்ணுறாங்க, ரீட் பண்ணி கொள்ளுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிக்கலுக்கு சப்மிஷன் ஆப்ஷன் வந்துடுங்க. லாங் ரீட்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் ப்ளீஸ் ரீட் திஸ் கைட்லைன்ஸ் ஆன் சப்மிட் அண்ட் பிச்சிங். nominate stories and editors pick to recommend already இது எல்லா இடத்தையும் இருக்குது. காப்பிரைட் கண்டென்ட் கொடுக்கக்கூடாது. ரீச்சர்ஸ் ப்ளூ ஸ்கை எக்ஸ். ஓகே ரைட். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இதான் இமெயில், அவங்களோட இமெயில். நீங்கள் ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறது பிச் ஒரிஜினல் ஸ்டோரி ஃபார் பப்ளிஷன், ஒரிஜினல் ஸ்டோரியாக இருக்கணும். ஓகே. ப்ளீஸ் இமெயில் எஸ்ஐ சப்மிஷன் ஸ்டோரி பிக்சர்ஸ் ரீடிங் லிஸ்ட் ஐடியா அண்ட் குவாரிஸ் அவர் மெயின் எடிட்டர். ஸோ இந்த எடிட்டர்ஸுக்கு இது பண்ணலாம். இவங்களுக்கு எஸ்ஐஸ் வி எக்ஸப்ட் பிக்சர் ரீசர்ச் கிரிட்டிக்கல் எஸ்ஐஸ் கம்பெனிஸும் பிஃபோர் ரேட்ஸ் ஸ்டார்ட் $500 மட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் 2000 வேர்ட் மினிமம் இருக்கணும். மற்றது 5000 வேர்டுக்கு அங்கே இருக்கலாம். ஓகே. அவங்க என்னென்ன ஃபார்மேட்டில் எக்ஸப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். அவங்க அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சம்டைம் $350, அதாவது அவங்க எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மணி பே பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி கொள்ளுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸப்ட் பண்ணப்பட்டால் உங்களுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. இதில் இது என்ன கன்செப்டில் வருதுங்கிறத இங்கே சொல்கிறாங்க. கொஞ்சம் ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். தேர்ட் ஒன் வந்து இப்போ நீங்கள் நேரத்தில் பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் இது வந்து டெக்ஸ்ட் புரோக்கர். ஸோ இது எப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் வந்து இது ஃப்ரீ அலையன்ஸ் சைட்ஸ் மாதிரி தான். இங்கே வந்து ஆர்டிக்கலை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுறது. இங்கே ஆர்டிக்கல் லிஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஃப்ரீ வாங்குறாக்கள் இருக்கிறாங்க தானே எம்ப்ளாயீஸ். நீங்கள் எழுதின ஆர்டிக்கலை அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இவங்க ஒரு ரேட் ஒன்று தந்து இவங்க ஒரு ரேட் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. ஒரு ஆர்டிக்கலுக்கு உங்களுக்கு $100 தருவாங்கன்னு வைங்களேன். அங்கே என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க ஆர்டிக்கல்ஸை. எப்படி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த ஆர்டிக்கல் ஹெட்டிங்கில் உள்ள இந்த ஆர்டிக்கல் இருக்குது, இந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவங்க வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பர்சனலாகவும் ஹையர் பண்ணப்படலாம். ஓகே. இதில் வந்து கட்டாயம் இந்த நான் திரும்பவும் சொல்கிறேன், கட்டாயமாக SEO கண்டென்ட் உள்ளதாக இருக்கணுமா. நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ டூல்ஸை யூஸ் பண்ணாலே சரி. ஓகே ரைட். இதில் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் வந்துட்டீங்கன்னா இதில் பாருங்கள், நீங்கள் 3 ஸ்டார், அதாவது இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறீங்க. அந்த ஆர்டிக்கலை இவங்க 3 ஸ்டார் போட்டாங்கன்னா ஒரு வேர்டுக்கு வந்து உங்களுக்கு 1.1 சென்ட்ஸ்,
4 ஸ்டாரில் வரும்னா ஒரு வேர்டுக்கு வந்து 1.6 சென்ட்ஸ். அதுவே 5 வேர்டில் வரும்னா இது இந்த 5 ஸ்டாரில் வரும்னா 5.5 சென்ட்ஸ் per வேர்டுக்கு. ஓகே, இது வந்து ஓப்பன் ஆர்டர், இது வந்து டிரெக்ட் ஆர்டர். இது என்னன்னாலும் டிரெக்ட் ஆர்டருக்கு 2.2 சென்ட்ஸ். டிரெக்ட் ஆர்டர்னா ஃப்ரீலான்சர்ஸ் அந்த ஜாப் உங்களுக்கு தாருங்கன்னா அவங்க ஃப்ரீலான்சரான அவங்கள கண்டெக்ட் பண்ணிட்டு டைரெக்டான ஒரு ஆர்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. அதான் வந்து டைரெக்ட் ஆர்டர். டீம் ஆர்டர்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறது, டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஒரு கால்குலேட்டர் ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா உங்களுக்கு 3 குவாலிட்டி வந்து 3 இதில் வைக்கிறது. இல்லைனா ஒரு 1000 வேர்டு உள்ள ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து $11. இல்லை 4 ஸ்டாரில் உள்ள ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா $16. 5 ஸ்டார் ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா 1000 வேர்டுக்கு $55. ஓகே, எல்லாம் சரி இதாக இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோனீங்கன்னா சரி. ஓகே, இதில் சைனாக போயிட்டு இதில் வந்து சைன் மியர்ஸை ஒரு ரைட்டராக நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அங்கே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இவங்க டேர்ம்ஸும் சேம் தான், அதை மேலே சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட். இது இந்த கான்செப்ட் சரி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்ஸ் மம். ஓகே, இதில் வந்து பிஸ்னஸ், இன்டர்வியூ, மார்க்கெட்டிங், மணி, பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, சோஷியல் மீடியா, ஒர்க் அட் ஹோம், இந்த கான்செப்டில் நீங்கள் எது வேணாலும் எழுதி கொள்ளலாமா? ஓகே, ரைட். இதில் இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா அந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி அதில் வந்து இதில் கெட் பெய்ட் டு ரைட் ஃபார் அஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இட் பிகம் ரைட்டர்ஸ். ஸோ இதில் இவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஃப்ரீலான்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன். ஸோ என்ன கைட்லைன்ஸ்னு சொல்லுங்கள். ஆர்டிக்கல் ஆஃபர் கரண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ஆக்ஷனபிள் அட்வைஸ் டிப்ஸ் இன்-டெப்த் இனஃப் தட் த ரீடர்ஸ் walk away வித் நியூ நாலேஜ். அப்படி ஒரு நியூ நாலேஜ் வைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எவ்ரி மந்த் இஃப் யூ ஆர்டிக்கல் த டாப் மோஸ்ட் ஷேர் யூ வில் பி வின்னர் ஆஃப் தி ஸ்பெஷல். ஒரு போனஸ் ஒன்றும் பே பண்ணுவாங்க. இங்கே ஆர்டிக்கல் எப்படி இந்த பே பண்ணுவாங்க. பப்ளிகேஷன் பெய்ட் பிட்வீன் $75 $100 பேபாலில் பே பண்ணுவாங்க. போனஸாக என்னென்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து உங்களோட ஆர்டிக்கல் வந்து டாப் லிஸ்ட்டில் வரும்னு சொன்னால் உங்களுக்கு $1050 பே பண்ணுவாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் தான் இது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இமெயிலில் இருந்து உங்களோட ஆர்டிக்கலை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கீவேர்ட் எப்படி போடணும் என்ன கான்செப்டில் இதில் இருக்குது, இதை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஹவு டு சப்மிட்ங்கிற பேஜில். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது என்னது வந்து ஃப்ரீலான்ஸ் மம்மா. ரைட். நெக்ஸ்ட் வந்து medium.com. ஸோ இது நம்மளோட கிளாஸில் இருக்குது. ஸோ medium.comல என்னென்னா 2 வகையில் ஆர்டிக்கல் இதில் எழுதி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் சும்மா நார்மல் மெம்பராக இருந்து நீங்கள் இங்கே ஆர்டிக்கலை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும் போது இந்த ஆர்டிக்கலை இவங்க வியூஸ் போக இந்த ஆர்டிக்கலுக்கு வியூஸ் போகும் தானே. ஆர்டிக்கலுக்கு வியூஸ் போக என்ன நடக்கும்னா உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அதான் கான்செப்ட். ஓகே, இப்படி நீங்கள் ரைட் பண்ணுற ஆர்டிக்கல் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், நான் வந்து அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணிக்கேன். இப்படி வந்து நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா இங்கே மணி மேக் பண்ணப்படுமா. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இதிலேருந்து நீங்கள் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் இவங்களோட மீடியம் மெம்பர். ஸோ இவங்களோட மெம்பர்ஷிப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் யாராவது உங்களோட ஆர்டிக்கலை ரீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அந்த ஏர்னிங்ஸ் எதை வச்சு பேஸாக வரும்னா நீங்கள் அவங்க ஆர்டிக்கலை வியூ பண்ணுறதை பேஸாக வச்சு வரும். ஓகே, அது எவ்வளோன்னு சொல்லிடலாம். பட் கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக தான் இருக்கும். நல்ல என்கேஜான ஆர்டிக்கல் நீங்கள் எழுதும்போது இதுலேயும் நீங்கள் நல்ல தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கிளாஸில் பார்ப்போமா. கிளாஸில் இருக்க மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, ரைட். ஓகே, இந்த 5 வெப்சைட்ஸ் தான் மெயினானது. இதை செக் பண்ணி கொடுங்க. இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த இமெயிலுக்கு அனுப்புறது எல்லாமே எல்லா கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் சப்மிட் பண்ணுறது தான் சில கண்ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. ஸோ தாராளமாக இது பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுவேன். பெஸ்ட் 5 அல்ல அந்த வீடியோ போட்ட பிறகு அந்த லிங்கை வந்து நான் இந்த கொமெண்டில் அல்லது வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை செக் பண்ணி கொடுங்க. எப்படி ஃப்ரீயான டூல்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இதை எழுதிட்டு நீங்கள் எவ்ரி மந்த் இது எடுத்ததுமே ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் வந்து இதிலேருந்து என்ன செய்யணும், எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டை போட்டு நீங்கள் ரீச் பண்ண மட்டும் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு இங்கே கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது டிக்டாக்ல கண்டெக்ட் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.